அது அந்த திருடுறது, கமிஷன் வாங்குறது, லஞ்சம் பெறுறது, டாஸ்மார்க் சரக்க கூடுதலா விலை வச்சு விற்கிறது, 10 ரூபா கூட்டுறது, நேரம் கணந்து விற்கிறது, கள்ளச்சரக்கு ஓட்டுறது, இதெல்லாம் தியாகத்துல வருது. உங்களுடைய தியாகம் போட்டுறது. நான் என்ன நினைக்கிறேன், எனக்கு யார் மேல வருதில்ல. எங்க பாட்டை ஒருத்தன் செக்கிழுத்தான்ல, அவர் மேல 9 வருஷம் 8 வருஷம் ஜெயில இருந்தாங்கல்ல, எங்க தாத்தங்க எல்லாம் தூக்கில தொங்குனாங்கல்ல, இவங்க அது இதுக்கெல்லாம் பேர் தியாகம்னா அதுக்கு பேர் என்ன தம்பி சொல்றது? விடுதலை சிறுத்தையினுடைய தலைவர் எங்களுடைய அண்ணன் திருமாவளவன் அவர்கள் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு என்ற முழக்கத்தை முன்வைத்தது இன்னைக்கு நேற்று இல்லை, தொடங்கிய காலத்தில். ஆதவர்ஜுனா கேட்பது ஒரு பொதுவான கோரிக்கையை தான் நீங்க பார்க்கணும். அது அண்ணன் திருமாவளவனுக்கு கேட்டாருன்னு நீங்க பார்க்கறது அப்படி பார்க்க வேண்டியது இல்லை. கூட்டணி வைத்துக் கொள்வீர்கள். நான் கேட்கிற ஒரு பொதுப்படையா ஒரு கேள்வி. சரி, ஆதவர்ஜுனா அந்த கட்சி அது பிரச்சனை, எங்களுக்கு ஒன்றும் இல்லைல்ல. இப்போ நான் கேட்கறது நீங்க பதில் சொல்லுங்க. கூட்டணி வச்சுக்கிறீங்க, என் வாக்கு உங்களுக்கு வேணும், இவர் வாக்கு வேணும், இவர் வாக்கு வேணும், இவர் வாக்கு வேணும், எல்லாரும் வாக்கையும் வாங்கிட்டு இல்லை நான் தான் நாட்டாமை செய்வேன், நான் தான் ஆளுவேன் அப்படின்னா எப்படி? இதை விட கொடிய சனாதனம் இருக்க? எங்க எல்லாரும் வாக்கு வேணும்ல. எல்லாருமே கட்சி ஆரம்பிச்சது அவரவர் அதிகாரத்தில் பங்கெடுக்கணும் தான். தம்பி உங்ககிட்ட தான் சொல்றேன், கட்சி அதிகாரத்தில் பங்கெடுக்கணும், ஆட்சி அதிகாரத்துக்கு வரணும் தான். நாங்க கட்சி ஆரம்பிக்கிறது இவரை முதலமைச்சர் ஆக்குறதுக்கு, இவரை துணை முதலமைச்சர் ஆக்குறதுக்குன்னு இல்லை. இல்ல, எல்லாருக்கும் ஒரு கனவு இருந்தது, ஒரு இலக்கு இருந்தது. இல்ல, அந்த இலக்கு அவங்க என்ன செய்வாங்க, எங்கள் ஆதரவில் நீங்க வெல்றீங்க அப்படின்னா எங்களுக்கு பங்கு தாங்க. இது தர முடியாது, ஏற்கிறோம். ஆனால் நீங்க இந்திய ஒன்றிய அமைச்சரவையில் 18 ஆண்டுகள் தொடர்ச்சியா பங்கேற்றது ஏன்? நாங்க கொத்து கொத்தா செத்து விழுகும்போது அங்க போய் நின்று எங்களுக்கு எந்த இலாக்கான்னு கேட்டு வாங்கி நீங்க வந்தீங்களா இல்லையா? வந்தீங்களா இல்லையா? எல்லா கட்சிகளின் வாக்கையும் வாங்கிட்டு நீங்க மட்டும் மந்திரி சபையில் இடம்பெற்று வந்தது எப்படி? அன்னைக்கு விடுதலை சிறுத்தையில் வாக்கு இருந்தது, அன்னைக்கு எல்லாருடைய வாக்கும் இருந்தது இல்ல. அப்ப போய் நீங்க மத்திய அமைச்சரவையில் பங்கேற்க முடியுது, அதை கேட்டு பெற தெரியுது. இங்க அதே போலதானே இங்க நீங்க கேட்போம். அதானே ஜனநாயகம். அல்ல இந்திய ஒன்றிய அரசுக்கு ஒண்ணு இங்கே ஒண்ணுன்னா அது என்ன சரியான சமமான இருங்க. அது சரியா? அது சரியா? இல்ல உங்க வாக்கு எல்லாம் வேண்டாம், நாங்களே தான் ஆளுவோம், எங்க கட்சிக்காரங்க தான் எல்லா இலாக்காக்களையும் அதிகாரத்தை செலுத்துவாங்க அப்படின்னா நீங்க தனிச்சு நில்லுங்க. எங்களை போல தனிச்சு நிக்கிறேன். 1 விழுக்காடு 2 விழுக்காடு 3 விழுக்காடு ஒண்ணும் இல்ல, முட்டைனா கூட நீ தனிச்சு நின்னு காட்டு. என்னோட வலிமை, என்னோட வாக்கு, என்னோட ஆட்சி நடக்கணும் தான் இந்த மக்கள் எனக்கு வாக்கு தந்திருக்காங்க அப்படின்னு நீங்க சொல்லி அதிகாரத்துக்கு வரும்போது யாரு கேட்க போறா? நீங்க தனிச்சு நின்று வெல்லுங்க, அப்புறம் சொல்லுங்க. இல்லைன்னா எல்லாருடைய வாக்கையும் வாங்கி வலிமை பெற்று அதிகாரத்துக்கு வரும்போது பங்கு கொடுங்கன்னு கேட்கறது ஆதவர்ஜுனா பேசுறாரு, எங்க அண்ணன் திருமாவளவன் பேசுறாருன்னு இல்ல, பொதுவான கருத்து இதுதான் சரியா இருக்கும்னு நம்ம சொல்றோம். அதுல என்ன உங்களுக்கு பிரச்சனை? அதுல ஏற்கலை இல்ல யார் அது அது எங்க அண்ணனுடைய முடிவு, அது அந்த கட்சியினுடைய கருத்து முடிவு. அதுல இல்ல, நான் சொல்றது பொதுவான கருத்து. பொதுவான கருத்து. எதுக்காக கூட்டணி சேர்க்கிறீங்க? எதுக்காக கூட்டணி சேர்க்கிறீங்க? நீங்க நினைக்கிறத ஆட்சி செய்யணும்னு நினைக்கிறீங்களா? இப்ப நாங்க எனக்கு ஒரு கொள்கை இருக்கு, ஒரு கோட்பாடு இருக்குது. இந்த இந்திய திராவிட அரசியல் இருந்து மாற்ற ஒரு அரசியலை வைக்கணும்னு நினைக்கிறோம். அதனால யாரோடும் சேரல, நாங்க தனிச்சு நிக்கிறோம், வெல்றோம் வீழ்றோம், அதை பத்தி கவலை இல்ல. அப்ப நீங்க என்ன பண்ணணும்? அதிகாரத்துக்கு வரணுங்கிறத தவிர வேற என்ன நோக்கம் இருக்கு? அதிகாரம்னா உன்னுடைய தனித்துண்மை வச்சு நீ உன்னுடைய கோட்பாடை சொல்லி, கொள்கையை சொல்லி, ஆட்சியின் சாதனையை சொல்லி வென்று வா. ஆட்சியில பங்கு கேட்டா அப்ப சொல்லு. எல்லாரும் வாக்கும் வேணும், அதிகாரத்தில் பங்கு தர மாட்டேன்னு சொல்றது சரியான ஜனநாயகம் இல்ல. நீங்க அது இல்ல, அது ஒரு என்ன சொல்றது, அது ஒரு கூட்டணி வைக்கிறதா ஜனநாயகம்னா, கூட்டணி வைக்கிறதுனால ஒவ்வொரு தலைவர்களும் கட்சியும் தன்னுடைய கோட்பாட்டை விட்டு நகருது, தன்னுடைய தனித்தன்மை இழக்குது. உண்மையிலே மது ஒழிக்கணும்னு எங்க அண்ணன் நினைக்கிறார், உண்மையிலே எங்க மது ஒழிக்கணும் எங்க ஐயா நினைக்கிறார். யாரு? பாமக தலைவர் எங்க ஐயா நினைக்கிறார். ஆனால் அது அந்த கருத்தை ஆழமா வலியுறுத்த முடியாத காரணம் இந்த கூட்டணி கோட்பாடு தான். பொருளாதார அடிப்படையில் இடஒதுக்கீடு, முன்னேறிய வகுப்பினருக்கு இடஒதுக்கீடு உளச்சான்றோட எங்க ஐயா ஆதரிச்சாருன்னு நினைக்கிறீங்களா? இல்ல, வழி இல்ல. ஏன்னா அவரே சொல்றாரு கூட்டணியில் இருக்கோம், நாங்க என்ன செய்யறது. அப்ப ஒரு தனித்துவத்தை ஒரு கட்சி தன்னுடைய கோட்பாட்டை விட்டு நகர வேண்டியது இருக்குது. அவ்வளவு பெரிய இழப்பை சந்திக்கும் போது நீ அதிகாரத்தில் பங்கு தர மாட்டேங்கிற எப்படி? அது சரியில்லை. நீங்க ஆதவர்ஜுன் கருத்துன்னு சொல்லாதீங்க, பெரும்பாலான மக்களின் கருத்தே அதுதான்.
அது அண்ணனுடைய கருத்து. அது பெரிய கட்சி சின்ன கட்சிங்கிறது எதை வச்சு தங்கச்சி சொல்றீங்க? எதை வச்சு சொல்றீங்க? நீங்க 75 ஆண்டுகளா தொட்டிட்டீங்க. அன்னைக்கு வந்து ஒரு தேவை இருந்தது. இந்திய காங்கிரஸ் ஆண்டுகிட்டு இருந்தது. வடக்கு வாழுது, தெற்கு தேயுதுன்னு ஒரு கோட்பாட்டை வச்சிங்க. மத்தியில் கூட்டாட்சி, மாநிலத்தில் தன்னாட்சி. நீங்க தமிழ் மொழி மீட்சி, இந்தி திணிப்புக்கு எதிர் அது இதுன்னு பேசுனீங்க. இதெல்லாம் ஏதோ நல்லது செஞ்சிருவாங்க போல இருக்குன்னு நம்பி மக்கள் வாக்கு செலுத்தி அதிகாரத்தை கொடுத்துட்டாங்க. அதை பிடிச்சுக்கிட்டீங்க, கெட்டியா பிடிச்சுக்கிட்டு அமைப்பை பரவலாக்கி புறையோடி போன ஒரு கட்டமைப்பு வச்சுட்டீங்க. நல்ல வலுவா கட்டமைச்சிட்டீங்க. நீங்க பெரிய சிங்காதி சிங்கம். வாக்கு காசு கொடுக்காம வெல்ல முடியலையே, வென்று காட்டுங்க. பெரிய கட்சினா என்ன பெரிய கட்சி? நான் பெரிய கட்சி. ₹1 வாக்கு கொடுக்காம 36 லட்சம் வாக்கை பெற்ற நான் தான் பெரிய கட்சி. நீ வா, களத்துக்கு வா. ₹1 காசு கொடுக்காம கூட்டத்தை கூட்டி காட்டு. நீ பெரிய கட்சி, நாங்க ஒத்துக்கிறோம். என்ன பெரிய கட்சி நீ சொல்லுங்க? 50 லட்சம் கொடி கட்டணும், 5000 ட்ரோன் விட்டோம். பேசிக்கிட்டு இருக்கும்போது எந்திரிச்சு போயிட்டு இருக்கான். என்ன கட்சி பெரிய கட்சி? நீ எங்க பேசிட்டு இருக்க 3 சீட்டு ஆடிக்கிட்டு இருக்கான். நீ எங்க பேசிட்டு இருக்க பிரியாணி சட்டி ஆடிட்டு ஓடிக்கிட்டு இருக்கான். கொள்கையும் இல்ல, ஒரு கோட்பாடும் இல்ல. செத்து அடக்கம் பண்ணி பல வருஷம் ஆயிப்போச்சு. காசு கொடுத்தா தான் இருப்பான். தலைவர் பேசிட்டு இருப்பா போகாதப்பான்னு கூட்டத்தை நிறுத்துற காணொலி உங்களுக்கு அனுப்பவா தங்கச்சி? காசு கொடுக்காம வேலை நடக்குமா? உன் கட்சிக்காரன் கூட வேலை செய்ய மாட்டான். அப்புறம் என்ன பெரிய கட்சி? என்ன பெரிய கட்சி? பெரிய கட்சினா வாக்கு காசு கொடுக்காதீங்க. காசு கொடுக்காம வாக்க பெற்றுங்க. நாங்கள் கடந்த காலத்தில் செய்த ஆட்சியின் சாதனையை சொல்லி வாக்கு வைக்க போறோம்னு. ₹1000 எதுக்கு? தமிழ் மகனுக்கு ₹1000 17 மாசம் தேர்தல் இருக்கும்போது இப்ப கொடுக்குறீங்க. ஒரு வாக்குக்கு ₹17,000. அதானே? இல்ல உண்மையிலேயே எங்க மேல அக்கறைன்னா நான் நேற்று தான் படிக்க போறோமா? இதுவரைக்கும் நாங்க படிக்க போகல. இதுவரைக்கும் வசதியா இருந்து இப்பதான் ஏழை ஆகிட்டோமா? வாக்கை பறிக்க உனக்கு நுட்பம் தெரியல. அதனால குடும்ப தலைவிக்கு 1000 கொடுக்கிறேன். படிக்க போற புரட்சி பெண் என்ன? புரட்சிக்கு என்ன ஒரு புரட்சி பெண்? புரட்சினா என்ன சொல்? புரட்சினா ₹1000 கையேந்துறது புரட்சி. கல்விக்காக வேண்டினா தங்கச்சி, கல்விக்காக வேண்டினா தரமான கல்வியை, எல்லோருக்கும் சமமான சரியான கல்வியை கிடைக்கும்படி செய்யறதா அது புரட்சி. அதுதான் சரியா கல்விக்காக செய்யறது. எத்தனை ஆயிரம் பள்ளிக்கூடங்கள் மூடப்படுகிறது, எத்தனை ஆயிரம் ஆசிரியர்கள் வீதியில் நிற்கிறான், எத்தனை ஆயிரம் தற்காலிக பணியாளர்களா இருக்காங்க, நிரந்தர பணியாளர்களா இல்லாம ஓய்வூதியம் பெற முடியாம. கல்விக்கு நீங்க கொடுத்த முக்கியத்துவம் என்ன? முன்னுரிமை என்ன? எங்க இருக்குது? கல்வி ஒரு வியாபார பொருள் தங்கச்சி. மனச்சான்றோட பேசுங்க. கல்வி காசு அதிகமா இருக்கிறவன் நல்ல கல்வியை பெற்றுக் கொள்ளலாம். இல்லைன்னா அதே பேச்சுக்கதை, அதே பேச்சு கூட கூடாது தம்பி. அவனோட ஒப்பீடு, இவனோட ஒப்பீடுன்னு. மற்ற மாநில மண்ணல்ல நீ என்னத்துக்கண்ண? மற்ற மாநில மண்ணை நான் நோக்கல, மலையை நோக்கல. நீ நோக்குற? ஏன் நோக்குற? நிதிஷ்குமார் கல்சாரம் குடிச்சவனுக்கு அதெல்லாம் காசு கொடுக்க முடியாது. குடிக்காதன்னு சொல்ற, நீ கொல்படுத்து போய் குடிச்சா நான் ஏன் காசு கொடுக்கணும்னாரு. நீ ஏன் கொடுத்த? கேரளாவில் மணல தடை இருக்குல்ல, மலையனூருக்கு தடை இருக்குல்ல, நீ எதுக்கு அள்ளி வித்தா? நீ எதுக்கு வெட்ட அனுமதிச்ச? எல்லாத்துக்கும் அவன சொல்றது. இந்தியானா அமெரிக்காவை பாருங்க. அமெரிக்காவில் இருக்கிற கல்வி, அமெரிக்காவில் இருக்க குடிநீர் விநியோகம், மின்சாரம், சாலை போடுதல், பராமரித்தல், அவனுடைய மருத்துவ கட்டமைப்பு அது உன்கிட்ட இருக்கா? தொட்டதுக்குலாம் அவனை பாரு இவனை பாரு அப்படின்னா, எங்க அப்பா ஏன் குடிக்கிறாருன்னா அடுத்த வீட்டுக்கார அப்பனும் குடிக்கிறான் அப்படின்னு எங்க அம்மா சொன்னா நீ ஏற்பியா? தம்பி, 81 விழுக்காடு நிலக்கரி, 81 விழுக்காடு நிலக்கரி இந்திய பெருநிலத்தில் என் நிலத்தில் தான் இருக்கு. இந்தியாவில் எந்த மாநிலத்தில் இல்லாத வளம் என் நிலத்தில் தான் இருக்கு. நான் சொல்ல, இந்த பொருளாதாரத்திற்காக நோபல் பரிசு பெற்ற அமிர்தியாசன் சொல்றாரு, இந்தியாவிலே தனிநாடு தமிழ்நாடு போயிருந்தா உலக வல்லாதிக்கத்தில் ஒன்றாயிருக்கும். அது காரணம் அவ்வளவு செல்வ வளங்கள் இருக்குன்னு. கங்கை படுகையில மீத்தேன் இருக்குல்ல, ஏன் எடுக்கல? காவிரி படுகையில் எடுக்கிற. அப்ப அந்த மாநிலத்தை பார். அதில் அங்கேயும் பேசல. கல்வியில இந்த மாநிலத்தை பார். கேரளாவோட என் பின்னுக்கு இருக்க கல்வியில தரத்துல ஏன் இருக்க? எல்லாத்துக்கும் ஒப்பிடுது. அது ஓட்டு காசு கொடுக்குறா கேரளா? நீ எது கொடுக்குற? ஒப்பிடுறதுக்கு ஒரு அளவு இருக்கு. எதை ஒப்பிடணும்னு கல்வியின் தரத்தில் கெஜ்ரிவால் முதல் தர தூக்கிட்டு போனான். அதனாலதான் அவனுக்கு அதிகப்படியா வாக்கு பெற்று மறுபடியும் வென்றாரு. போயா டெல்லியில பள்ளிக்கூடத்தை எடுத்து பாருங்க. நட்சத்திர விடுதி அளவுக்கு இருக்கா இல்லையா? தரம் உயர்தா இல்லையா? 30 விழுக்காடு அரசு பள்ளிக்கு, தனியார் பள்ளிக்கு போய்கொண்டிருந்த மாணவர்கள் அரசு பள்ளிக்கு படை எடுக்கிறத விழுக்காடு பினராயி விஜயன் கூட்டிருக்காரா இல்லையா? அந்த மாதிரி எந்த முயற்சியும் எடுக்கல. மற்ற மாநிலத்தில் நான் கேட்கிற கல்லுக்கடை இருக்குல்ல, நீ ஏன் கல்லுக்கடை முடி வச்சிருக்க?
அந்த மாநிலத்தை பாரு, இந்த மாநிலத்தை பாரு. என்ன இது என்ன ஓடியா சார், ஓடியா பொழுது பணம் கிடைக்காது அந்த மாதிரி என்ன ஏலமா விடுறேன். நான் இத்தனை கேள்வி கேட்கிறேன்ல தம்பி, எதுக்காக ஒண்ணுக்கு பதில் சொல்லுங்க. எல்லாம் இருங்க தங்கச்சி, எல்லா மாநில முதலமைச்சரும் இல்ல இப்ப சந்திரபாபு நாயுடு, பினராயி விஜயன் எல்லாம் போயிட்டு அமெரிக்காவில் முதலீடை இருக்க போயிருக்கிறேன், ஆப்பிரிக்காவில் முதலீடு இருக்க போயிருக்கிறேன், அரபு நாடுகளில் முதலீடு இருக்க போயிருக்கிறேன், அப்படி போய் ஒன்னும் முதலீடு கொண்டு வரலையா? எந்த மாநில முதலமைச்சர் ஊர் ஊரா போய் கையேந்திட்டு இருக்காரு சொல்லுங்க. 10 லட்சம் கோடி கொண்டு வந்து 31 லட்சம் பேருக்கு வேலை கொடுத்துருக்கோம்னு சொல்றாங்க. 10 லட்சம் கோடி முதலீடு வந்திருக்கா சொல்லுங்க? வந்திருக்கா? இவங்க இலக்கு 30 லட்சம் கோடி, 50 லட்சம் பேருக்கு வேலை. கேட்கும் போது இன்னைக்கு இது காதுல தேனா பாயுது. அது எங்க 10 லட்சம் கோடி? அது எங்க அண்ணனோட கருத்து. அரசியலமைப்பே சொல்லுது கல்லு உணவின் ஒரு பகுதின்னு. எங்க தமிழருடைய தொன்மத்துல சங்க காலங்கள் இருந்து எங்களுக்கு கல் இருக்கு. கல் இங்க பாருங்க தங்கச்சி, கல்லுண்ணாமைன்னு எங்க பாட்டனார் பாடி இருக்கலாம். நாங்க கல்லுங்கிற சொல்ல தூக்குறோம். பனம்பால், தென்னம்பால், மூலிகை சேரும் திறக்கிறோம். கல்லு குடிச்சு செத்தவனை சொல்லுங்க தங்கச்சி, சொத்தம்பட்டை வித்தவனை சொல்லுங்க, நாங்க மூடிடுறோம். உலகத்துல எல்லா தேசிய இனங்களுக்கும் ஒரு மது இருக்கா இல்ல தம்பி? இருக்குல்ல. தேசிய குடிபானம் மதுபானம் இருக்கு. ரஷ்யானா வோட்கா இருக்குது, மற்ற நாடுனா சாம்பன் இருக்குது, ஒயின் இருக்குது, எல்லா நாட்டுக்கும் ரம் இருக்கு, ஜின் இருக்கு. ஒவ்வொரு நாடும் ஒரு மது வச்சிருக்கு. அது மாதிரி என் தேசிய இனத்திற்கு ஒரு மது இருக்கு. அவையும் அதிகமானும் கல்லுண்டு உண்டு பேசிக்கொண்டு இருந்தார்கள். எத்தனை பாடல்கள் இருக்கு, எவ்வளவு இருக்கு. அது அண்ணனுடைய பார்வை. நம்ம நாட்டில் எது தங்கச்சி பரபரப்பு இல்லை? லட்டு பரபரப்பு, சிலேபி பரபரப்பு, அப்புறம் பஞ்சாமிர்தம் பரபரப்பு, அப்புறம் பிணை கிடைக்கிறது பரபரப்பு. அது பரபரப்புக்கு பஞ்சமா இருக்கு. அது அந்த திருடுறது, கமிஷன் வாங்குறது, லஞ்சம் பெறுறது, டாஸ்மார்க் சரக்கை கூடுதலா விளை வச்சு விற்கிறது, 10 ரூபா கூட்டுறது, நேரம் கணந்து விற்கிறது, கள்ளச்சரக்கு ஓட்டுறது, இதெல்லாம் தியாகத்துல வருது. உங்களுடைய தியாகம் போட்டுறது. நான் என்ன நினைக்கிறேன், எனக்கு யார் மேல வருது இல்ல, எங்க பாட்டை ஒருத்தன் செக்கிழுத்தான்ல, அவர் மேல 9 வருஷம் 8 வருஷம் ஜெயில இருந்தாங்கல்ல, எங்க தாத்தங்க எல்லாம் தூக்கல தொங்குனாங்கல்ல, இவங்க அது இதுக்கெல்லாம் பேர் தியாகம்னா அதுக்கு பேர் என்ன தம்பி சொல்றது? அதுக்கு பேர் என்ன சொல்றது? இந்த நாட்டுல மண்ணெல்லி விற்கிறது, மலை குடைஞ்சி விற்கிறது, இந்த என்ன செய்யறது, இந்த மாதிரி சாராயம் காய்ச்சிறது, இது பண்றது, இதெல்லாம் தியாகத்துல வருது. வீரதீர செயல்களில் பெருமை மிக்க செயல்ல வருது. இந்த வழக்க உங்ககிட்ட கேட்கிற அண்ணன் மனச்சான்றோட பதில் சொல்லு. இந்த வழக்க போட்டது யார்? திமுக. நல்லா தெரியுதுல்ல, உள்ள வச்சது யார்? இப்ப இருங்க சிரிக்காதீங்க. அதிமுக ஆட்சியில நீங்க அவர் மேல வழக்கில் தான் உள்ள போயிட்டு வந்திருக்கிறாரு. உள்ள போங்க அப்புறம் வாங்க. இது என்னது, நீங்க அனுப்புனது நீங்க தான். இப்ப வருக உங்க தீர செயல் வீர செயல். உங்க கட்சியில இருந்தா வீரதீர தியாகம் ஆயிரும், அடுத்த கட்சியில இருந்தா அது ஊழல் குற்றச்சாட்டாயிரும். இதே ஐயா கரூர்ல பேசினது இருக்கு. கட்ட கேட்டுக்கு இவர் முதலமைச்சர் வேட்பாளர் பட்டியலே இருக்கிறார். இந்த செந்தில் பாலாஜி செய்த ஊழல் தெரியுமா? அனுப்பிட்டா தம்பி உங்களுக்கு பகிரில ஐயா பேசுனது. திருப்பி கட்சியில் செல்லும் உங்களை மாதிரி ஒருவருக்காக தான் காத்திருந்தோம். அங்க செய்த திருட்டை இங்க வந்து செய்யுங்கள். அதுதான் ஏன்னா நல்ல திருடன். இதுல என்ன நீங்க எல்லாம் தான் சொல்லணும். இதை நீங்க அண்ணனே பேச வச்சுக்கிட்டு இருக்கிறீங்க. இந்த கொடுமையெல்லாம் வந்த உடனே அதுல பாருங்க, அவர் அமைச்சராவதில் எந்த தடையும் இல்லை என்று சொன்னா அமைச்சராக்குவாங்க. யார் அதிகமா வசூலிச்சு கொடுக்க கப்பம் கட்டுறாங்களோ அவன் நல்ல அமைச்சர், அவ்வளவுதான். பெரியாருக்கு தமிழ்நாட்டில் யார் செய்யல? பிஜேபி வேணா செய்யாம இருக்கும், வேற யார் செய்யல? எல்லாரும் செய்யறாங்க. என் தம்பி மாலை வச்சுட்டு பெரியார், நான் பெரியார் கொள்கையை பின்பற்ற போறேன், நான் திராவிட அரசியல பின்தொடர்றேன், ஏதாவது பேசினாரா? மாலை இடுறதுனா நீங்க உங்களுக்கு ஒரு ஒண்ணு என்ன செய்தி சொல்றேன்னு தெரியல, ஒன்னே திராவிட அரசியலுக்கு போயிட்டாருன்றேன். நான் என்ன இப்ப என்ன கேட்கிறேன், பெரியார் என்பவர் பொது தலைவரா, பொது அடையாளமா, திராவிட அடையாளமா? மாலைய வச்ச உடனே திராவிட அரசியலுக்கு போயிட்டாராங்கிறீங்க. இப்ப தெரியுதா? பெரியார் தமிழருக்கான அடையாளமோ குறியீடோ, தமிழ் தேசிய இனத்திற்கான அந்த தமிழ் தேசிய அரசியலுக்கான தலைமையோ குறியீடோ இல்ல. நீங்களே சொல்றீங்க. அது அவர் பெரியாருக்கு போயிட்டார், அப்ப திராவிட அரசியலுக்கு வந்துட்டார். அது திராவிட அரசியலின் குறியீடு. அதுக்கு 2 நாளைக்கு முன்னாடி ஒன்று இருந்தது.
என்னது தனித்தமிழ் அடிகளார் மறைமலை அடிகளினுடைய நினைவு வந்துச்சு. தமிழ் தென்றல், அது தனித்தமிழ் அடிகள், இவர் தமிழ் தென்றல் திருவிக்கா அவருடைய நினைவு வந்துச்சு. அதுக்கு இவ்வளவு பரபரப்போ மரியாதையோ இல்ல. அதுக்கப்புறம் எங்க தாத்தா ரெட்டமலை சீனிவாசன் நினைவு வந்தது, அதுக்கு இவ்வளவு பரபரப்போ மாலை இடுதலோ மரியாதை இல்ல. இது ஏன்னா எங்க அடையாளம் உங்களுக்கு தெரியுதா? இது தமிழ் அடையாளம், தூய தமிழர் அடையாளம். நீ நிராகரிக்கிற, உன்னுடைய திராவிட குறியீட தூக்கி தள்ளுற. அதை ஒரு தடவை என் தம்பி சொல்றாரான்னு பாருங்க. 27 அல்லது அதுக்கப்புறம் கட்சி அக்டோபர் 27 கட்சி ஆரம்பிக்கிறாரு. அதுக்கப்புறம் இல்ல நான் திராவிட அரசியல் பண்றேன். பெரியாருக்கு நாங்க கூட தான் மரியாதை செய்யறோம். பெரியாரோட கோட்பாட்டை எடுக்கிறோம். பெரியார் எங்கள் வழிகாட்டி, அண்ணல் அம்பேத்கர் அறிவாசான் அவர் எங்கள் வழிகாட்டி, மார்க்ஸ் எங்கள் வழிகாட்டி. கோட்பாட்டில் ஒரு வழி இருக்கிற தங்கச்சி. மார்க்ஸை நான் என்னுடைய ஆசானா ஏற்கிறதுக்கும் தலைவனா இருக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. எனக்கு தலைவன் ஜீவானந்தம், சிங்காரவேலர், எங்களுடைய அப்பன் நல்லகண்ணு, இவன் தான் என் தலைவன். நான் எதுக்கு போய் அவரே இருக்கணும்? பெரியாரு நான் வழிகாட்டியா இருக்கிறேன். தலைவனா என் தலைவன் பிரபாரனா தான் ஏற்பேன். ஏன்னா தகப்பன் பத்தவனா இருக்கணும், தலைவன் ரத்தவனா இருக்கணும். இது எங்க கோட்பாடு. ஆனால் அம்பேத்கரை நான் ஆசானா ஏற்கிறேன், வழிகாட்டியா ஏற்கிறேன், அறிவு ஆசானா ஏற்கிறேன். ஆனால் தலைவனா என் பாட்டன் அயோத்திதாசனி, என் தாத்தன் ரெட்டமலை சீனிவாசன், MC ராஜாவையும் தான் நான் ஏற்பேன். எங்க அண்ணன் திருமாவளவனா தான் ஏற்பேன். எனக்குள்ள இருந்தா நீ எடுக்கணும். நீ அங்க போய் கூட்டிக்கிட்டாதான் தங்க. அதெல்லாம் தகப்பனையும் தலைவனையும் கடன் வாங்க முடியாது தங்கச்சி. அது வந்து என்ன ஒரு இதுக்கு நான் என்ன சொல்றது? தங்கச்சியை நான் அப்படி எதிர்பார்க்கல, பிரியாவை நான் அப்படி எதிர்பார்க்கல. அது சக மனுஷியோட உரிமை. உதட்டு சாயம் பூசிக்கிறதெல்லாம் உலகத்தில் ஒரு பிரச்சனையா வரும்னு நான் இப்பதான் பாக்குறேன். இது ஒரு சாதாரண ஒரு இது. அதுக்கு போய் பணியிட மாற்றம்லாம் செய்வதை முற்போக்காளர்கள் தான் பேசணும், பெண்ணிய உரிமை பேசினவங்க தான் பேசணும். அது தவறு. அதுக்காக செஞ்சிருக்கலாம் தவறு, அதெல்லாம் தவறு. அது நான் பார்த்தேன் கேட்டேன். அது ரொம்ப வலியான செய்தியா தான் இருக்கு. இதுக்கு அண்ணன் என்ன செய்யலாம்னு சொல்லு. வருந்துறேன், அது தவறு. அந்த மாதிரி செஞ்சிடக்கூடாது. அது தங்கச்சி பிரியாவை நான் அப்படி எதிர்பார்க்கல, அது தப்பு. அதனால அதை தன்னோட பணி செய்யறவங்க நல்லா உடை உடுத்திட்டு வரணும், நல்லா இருக்கணும்னு விரும்பணும். அதுதான் நல்ல தலைமை பண்பு. அது இல்லாம நீ சரியில்லை. அது அவர் வரல, பயந்துகிட்டு விட்டு அவர் வழக்கு போடலாம். ஒரு 15 நாள் 20 நாள் ஒரு சிறையில் வைக்கலாம், விட்டுலாம். இனிமே இப்படி பேசாதீங்கன்னு சொல்லலாம். அதான் சரி. கஞ்சா வச்சிருந்தாரு அப்படின்னு சொல்லிலாம் ஒரு குண்டாசில் திருப்பி போடுறது, அதெல்லாம் உங்களுக்கு தெரியும் எவ்வளவு பழிவாங்கல் நடவடிக்கை. அதை புரிஞ்சு கொண்டு தான் உச்சநீதிமன்றம் வந்து கடுமையா இவங்க வந்து திருப்பி வழக்கு பெறலைன்னா கடுமையா கண்டிச்சு தீர்ப்பு சொல்லியிருப்பாங்க. அது தம்பியை நான் வரவேற்கிறேன். அரசு ஊழியர்கள் எப்படி தந்தை தாய் இருந்தா வாரிசுக்கு வந்து கருணை அடிப்படையில் பதவி கொடுப்பாங்களோ அதே போல முதல்வர் ஸ்டாலினுக்கு திமுக தலைவர் பதவியும் முதல்வர் பதவியும் கிடைக்கும். உதயநிதிக்கு எந்த அடிப்படையில் போடுது? எந்த கருணை அடிப்படையில் கிடைக்க போகுது அது தெரியல. இது எல்லாம் பெயரளவில் தான் தம்பி. சமூக நீதி, ஏதாவது இடப்பகிர்வு, அப்புறம் சனாதன ஒழிப்பு, இதெல்லாம் முதல்ல சனாதனத்தை ஒழிக்கிறது இவங்க கிட்ட இருந்தா ஒழிக்கணும். சமூக நீதியை இவங்க கிட்ட இருந்தா நம்ம காப்பாற்றணும். அதனால அதை பேசி பயன் இல்லை. விமர்சனம் பண்ணி சிரிக்கிறாங்க. அது வந்து சனாதனத்துக்கு எதிரானது. அவங்க தான் சொல்றாருன்னு தெரியாம நடிகர் கார்த்தி வந்து அது வந்து மன்னிப்பு கேட்டிருக்காரு. இல்ல எது முதல்ல நம்ம வெளிப்படையா இத்தனை ஊடகங்களுக்கு முன்னாடி நான் ஒரு மகனா, நான் இந்த பொது மகனா கேட்க விரும்புறது, சனாதனம்னா என்ன, சனாதன தர்மம் என்றால் என்ன, யார் விளக்கி எங்களை போன்ற பிள்ளைகளுக்கு புரிய வைக்க தயாரா இருக்கிறீங்க? முதல்ல அதை சொல்லுங்க. சனாதனம்லாம் டல்ட்டுலாம் சனாதனம் இருக்குதுங்கிறதெல்லாம் எப்படி ஏற்கிறது சொல்லுங்க. நீங்க கேலி பண்ணி சிரிக்கிறேன்னா இதுல போய் நீங்க இவ்வளவு இது காட்டும் போது சிரிப்பா வருது. இப்ப நான் ஒண்ணு கேட்கிறேன், என் தம்பி கார்த்தி மன்னிப்பு கேட்டதுல எனக்கு வருத்தம் இருக்கு. ஆனா அவருக்கு, என் தம்பி சூர்யாவுக்கு பிரச்சனை இருக்கு. அங்க படம் வெளியாகுது, அவர் துணை முதல்வராக இருக்காரு. அப்படி ஒரு கருத்தை சொல்லும்போது சரிங்க மன்னிச்சுக்கிறீங்க அப்படிதான் சொல்லணும். தெலுங்கு இங்கேயே பல நடிகர்களுக்கு எனக்கு இருக்கிற கோபம், உங்களுக்கு இருக்கிற கோபம், எல்லாருக்கும் இருக்கிற கோபம் இருக்கு. ஆனாலும் அவங்களுக்கு திரையரங்கு யார்ட்ட இருக்கு? இது எதுக்கு பிரச்சனைன்னு நினைப்பாங்க.
எல்லாத்துக்கும் துணிஞ்சு நம்மள மாதிரி எது வேணா பயா பார்த்துக்கிறோமேன்னு வந்து நிற்க முடியாது. எல்லாரும் நிற்க முடியாது தம்பி, எல்லாரும் நிற்க முடியாது. இப்போ இது சிறைக்கு போனதுனால ஃபெலிக்ஸுக்கும் சவுக்கு சங்கருக்கும் எவ்வளோ பெரிய இழப்பு இருக்குது. அந்த குடும்பத்துக்கு யார் அந்த வலையொலி நடந்தால் வருமானம் அது இல்லை. இப்போ என்ன பண்ணுவீங்க? இப்போ அந்த மாதிரி இழப்பை தாங்கக்கூடிய ஆற்றல் இருக்கிறவன் தைரியமாக நிற்பான். இல்லைன்னா என்ன பண்ண முடியும்? பெரும் முதலீடு தம்பி, பல நூறு கோடிகளை முதலீடு செய்யும் போது அதை வாங்கினவங்க அது சார்ந்தவங்க எவ்வளோ பேர் பாதிக்கப்படுவாங்க போது அவங்க கொஞ்சம் பின்னடை வேண்டியது வருது. அதில் ஒரு குறையை நம்ம சொல்ல முடியுது. ஆனால் நான் கேட்கறது என்னன்னா, இதில் என்ன சனாதனம் வருது, இதில் என்ன பெரிய பிரச்சனை வருதுன்னு கேட்குறேன். நீங்கள் ஒரு லட்டு பிரச்சனை தம்பி. இப்போ நான் வந்து தலைவன், நான் முதலமைச்சர். லட்டு யார்கிட்ட கொடுத்துருக்கு ஒப்பந்தம்? அது கலந்தவன் யாரு? அது கொண்டாடா, அவனை தூக்கி நடவடிக்கை எடுத்து உள்ள போடு. இனிமேல் கலக்காத, வேற ஆளுக்கு ஒப்பந்தம் கொடு. இவ்வளோதானே தம்பி. ஒரு நிமிஷத்தில் முடிஞ்சிருச்சா? ஒரு நிமிஷத்தில் முடிஞ்சு. இதானே நிர்வாகம். இந்த பாருங்க, சென்னையில் ஒரு போக்குவரத்து இதில் பேருந்தில் போன மாணவரை ஒரு நடத்துனர் அடிச்சு விட்டார். பெருந்தலைவர் காமராஜர் முதலமைச்சர். இதை கேட்டுக்கிறீங்க, இது எப்படி கையாளணும்னு பாருங்க. இந்த மாதிரி வந்தவொடனே வண்டி எடுத்துக்கு நேராக போயிடுறாரு. மாணவர்கள்லாம் வீதியில் இறங்கி போராடிட்டு இருக்காங்க. என்னவும் பிரச்சனை என்ன? இவர் அடிச்சு விட்டாரு, அவர் என்ன செய்யலாம்ன்றேன், அவரை எங்கேயாவது வேலையை விட்டு தூக்கிடுங்க அப்படின்றார். சரி, இந்த டிஸ்மிஸ் போ, வேலையில் இல்லை, நீ படிக்கிற பிள்ளை, நீ இதுக்கு போராடி இருக்க, போய் படிக்கப்போ அனுப்பிட்ட. அப்படி அவர் வீட்டுக்கு வந்துடுறாரு. வந்தோடனே என்னங்க நீங்கள் வந்து இப்படி பண்ணிட்டீங்க பாவங்க அப்படின்னு. ஏய், படிக்கிற பிள்ளையோட போய் இவன் சண்டை கொடுக்கிட்டு இருக்கலாமா? அவன் படிப்பை விட்டு வீதியில் இறங்கி போராடிட்டு இருக்கான், பைத்துக்கரத்தனா. அவன் கேட்கறது டிஸ்மிஸ், பிரச்சனை முடிஞ்சு வச்சு போயிட்டான். வேணா 2 நாள் விட்டு என்னை வந்து பார்க்க சொல்லு. வந்தோடனே என்ன, ஏன் இப்படி பண்ற, உனக்கு அறிவு இருக்கா? படிக்கிற பிள்ளைய சின்ன பிள்ளைகளோட போய் தகராறு பண்ணிருக்கலாமா? இந்தா வேற பக்கத்தில் ஓட்டுறான், கண்ணுக்கு தெரியாம எங்கேயாவது இப்போ கலைச்சி இப்போ அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. இதுதானே தலைவனுக்கு அழகு. அதை விட்டு உருட்டில்லா, இந்த லட்டை உருட்டினதை விட இவங்க உருட்டு இந்தியா முழுமைக்கும் பெரிய உருட்டு. அண்ணன் உனக்கிட்ட நேருக்கு நேராக கேட்குறேன், பால் குடிக்கிற, நெய் ஊற்றி செய்யலாம்ன்ற. பால் எங்கிருந்து வந்தது? நெய் இருந்து வந்தது. கொழுப்பு இங்கிருந்து வந்தது. ஏடா நெய் திம்பா கொழுப்பு தின்னா செத்து போயிருவியா? என்ன உன் பிரச்சனை? இவங்க ஒரு கோட்பாடு வச்சிருக்காங்க தம்பி. இங்க பாரு, நல்ல கவனி. மாட்டு கறி திங்கிறன்னா கீழ் சாதி, பால் குடிக்கிறன நடுச்சாதி, இடைசாதி, மூத்திரம் குடிக்கவே உயர்ந்த சாதி. உலகத்திலே இந்தியாவில் தான் தம்பி பால் கொட்டப்படுது, நெய் எரிக்கப்படுது, மூத்திரம் குடிக்கப்படுது. அடா மூத்திரம் குடிப்பா, கொழுப்பு என்னது? இதுதான் அதிகப்படியான கொழுப்பு. கோடி பிரச்சனை தம்பி, கோடி பிரச்சனை இருக்கு. அண்ணன் ஒரே நொடியில தீர்க்கேன், ஒரே நொடியில. லட்டு யார்ட்டடா ஒப்பந்தம் கொடுத்தீங்க? ஏன்டா டேய், அவன் நம்பிக்கை இருக்கு, நம்பிக்கையில் எதுக்கு சேர்க்க, எதுக்கு கொழுப்பை போய் சேர்த்த? ஐயோக்கிய பிள்ளைங்க வாடா, அது ரத்து தூக்கி உள்ள தூக்கி போடுறான். அவன் ரத்து பண்ண இருந்ததை இங்க வா, இனிமேல் இந்த லாட்டப்புறம் தூக்கி போடு, புதைச்சி விடு, இல்லை வேற யாருக்காக பண்ணி விடு. இனிமேல் யார் வேற ஆளுக்கு நல்ல நியாயமா பண்ணவன் யாரு, அவனுக்கு போடு. அந்த லட்டை சோதி, அதுல சரியா நெய் மட்டும் கலக்கப்பட்டிருக்கா, இதை விநியோகி. இவ்வளவுதானே தம்பி, ஒரு அரை மணி நேரத்தில் முடிஞ்சு போயிருங்க. நீங்க பெருமாளை மதிக்கிறீங்களா இல்ல கேவலப்படுத்துறீங்களா? அவர் என்ன தம்பி, ஒரு லட்டுக்கெல்லாம் மாசடைகிறவர், புனிதம் கட்டு போறவர்னா எப்படி தம்பி? என்ன நீங்க சொல்றீங்க? உங்களுக்கு அரசியலுக்கு இதெல்லாமா ஒரு இது தம்பி. நீங்க கோயிலை விட்டு வெளியில வாங்க தம்பி. உலகத்தில் நீங்க ஒண்ணு கத்துக்கிறது தம்பி, சாதி மதம் சாமியை வச்சு அரசியல் செய்யறவன் இருக்கான்ல, அதை சிந்திக்கிறவன் மக்களை பற்றி சிந்திக்கவே மாட்டான் தம்பி. அது தேவைப்படாதவனுக்கு. மக்களை பற்றி, மண்ணின் வளம், மக்களின் நலத்தை பற்றி சிந்திக்கிற ஒரு தலைவனுக்கு, ஒருத்தனுக்கு சாதி மதம் சாமியை பற்றி சிந்திக்க நேரம் இருக்காது, தேவை இருக்காது. உடல் எடையை குறைக்க தம்பி குறைக்கிறது. ஒரு இளைய தலைமுறை இந்த மாதிரிலாம் அவர் வளர்றது அப்படி இதுதான் நல்லா இல்லது. சாமின்னா ஆக்கப்பூர்வமா பேசணும். தப்பு, கொழுப்பை கலந்தது தப்பு. யார் கலந்தது? இப்ப என்ன தெரியுமா, ஜெகன்மோகன் ரெட்டி, சந்திரபாபு நாயுடு ஆட்சிக்கு எதிராக நம்ம போராட வேண்டும், பாருங்கள் கொழுப்பை கலந்து இவங்க அவர் கிறிஸ்தவர் கலந்துட்டாரு. என்ன தெரியல, அது என்னன்னு புரியல. அது எதுல கலப்படம் இல்ல. ஒரு கருத்து தான், அது இல்ல நிரூபிக்க வேண்டியதானே. அது இல்ல, திடீர்னு பாருங்க எலி கிடந்துச்சுன்றாங்க, திடீர்னு கரப்பாம்பூச்சி இருந்துச்சுன்றாங்க. நமக்கு இதுல சந்தேகம் வருது. இதுல நீங்க ரேஷன் அரிசியிலே செறிவூட்டப்பட்ட அரிசியை கலந்தீங்க, அது கலப்படம் தானே. நீங்க கொண்டாந்து எங்களுக்கு பொங்கல் கொடுத்த வெள்ளத்துல பூச்சி இருந்துச்சு, அரட்டெல்லாம் பள்ளியெல்லாம் செத்து கிடந்துச்சு, உருகி ஓடிச்சு. நீங்க எப்படி பார்த்தாலும் உருகித்தானே பொங்க வைப்பிய, நாங்க உங்களுக்கு உருகி வசதியா கொடுக்குறோம். நீங்க அது மாதிரி
எந்த பிரச்சனையாகணும், எது மக்களுக்கு முக்கியமான பிரச்சனைன்னு பார்க்கணும் தம்பி. நாட்டுக்கு மக்களுக்கும் இந்த ஆட்சியாளர்களால் எவ்வளவு பிரச்சனைன்னு யோசிங்க. அதை மறைக்கிறதுக்கு இதை எடுத்துக்கிறது. இங்க தமிழ்நாடு அரசு இந்த விஷ்ணுன்னு ஒருத்தரை பிடிச்சிக்கிட்டு ஒரு வாரம் ஓட்டி அந்த பிரச்சனையை புறம் திருப்பிச்சு. அது மாதிரி இப்ப லட்டு ஒரு நொடியில தீர்க்கலாம். அந்த பிரச்சனையை தீர்த்துட்டு அடுத்து என்ன விடுங்க அப்படின்னு போக வேண்டியது என்ன. அது அவ்வளவு பெரிய தம்பி கார்த்திகிட்ட அந்த நெறியாளர் கேட்டிருக்க கூடாது. அவர் எவ்வளவு நாகரிகமா பதில் சொல்றாரு. அது சென்சிட்டிவ் இஷ்யூ, அது உணர்வுபூர்வமான சிக்கல், அதை தவிர்ங்கன்னு சொல்லும்போது அந்த அம்மா மறுபடியும் விட்டுருக்கணும். திருப்பி லட்டு வேணாமான்னு அவர் வேணான்றார். அவ்வளவுதான். அவர் ஒன்னும் யாரையும் காயப்படுத்தணும். நீங்க பேச்ச கேளுங்க, யாரையாவது காயப்படுத்துற மாதிரி இருக்குதான்னு பாருங்க. அதுக்கு போய் கோவப்படுறது அர்த்தம். இந்த தம்பி மேலேயும் தப்பு இல்லை. பவன் அது இதுக்கெல்லாம் கோவப்பட வேண்டியது இல்லை. வேற ஏதாவது இருக்கா? அதை ஏத்தினாதான் உங்களுக்கு ஃப்ரீயா கொடுக்க முடியும். தங்கச்சி இதுக்கு எப்படின்னா மாடல். இதெல்லாம் ஒரு மாடல். சொத்து வரி ஏற்றினது, மின்கட்டண உயர்வு, அத்தியாவசிய பொருள் விலை ஏற்றம், பால் விலை ஏற்றம், அரிசி பருப்பு விலை ஏற்றம்லாம் மக்கள் வாழவே முடியாத சூழலுக்கு தள்ளிட்டு இருக்கு. வெறும் மின்கட்டண உயர்வுன்னு பார்க்க முடியாது தங்கச்சி. அது சார்ந்த சிறு குறு தொழில்கள், உற்பத்தி செய்கிற பொருள்கள் மின் கட்டணத்தை அதிகம் கட்டும்போது அந்த ஒரு கடை மளிகை கடை வச்சிருக்காருன்னா அந்த கடைக்கு வாடகை சொத்து வரி கூடிடுச்சு. அந்த கடையை பயன்படுத்துகிற மின்ஸ் கட்டணம் அது கூடிடுச்சு. அப்படிங்கும்போது அது அரிசி பருப்பு தக்காளி விலையில் அது ஏறிடுது. ஒன்று சார்ந்து இருக்கிற அமைப்பு இது. அதனால அதை பற்றி அவங்களுக்கு கவலையும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. மின் கட்டண உயர்வுக்கு அதுக்கு ஏதாவது சொல்ல. அப்படி இருந்தும் எங்க மின்சாரம் தடை இல்லாமல் வருதா? உங்களால் நம்ப முடியுதா? எங்க அம்மா அரணையூர்ல எவ்வளவு பயன்படுத்திருப்பாங்க மின்சாரம் நினைக்கிறீங்க? 1 லட்ச ரூபாய் பில் வந்ததுன்னா உங்களால் நம்ப முடியுதா தங்கச்சி? கேட்ட எல்லா வீடுகள்லையும் விலை சிற்றூர்களில் இப்ப நம்மளால தங்கச்சி கேட்கறாங்க, நான் பதில் சொல்றேன். சிற்றூர்கள் இருக்கிற மக்களுக்கு யார் குரல், யார் பேசுறது? 5000 10,000 சின்ன சின்ன வீடுகள் 2-3 விளக்கு, சின்ன சிம்மிடி விளக்கு வச்சு எரி, இந்த முட்டைப்பல் போட்டு எரிக்கிற விலை கண்ணாபின்னு கட்டணும். மகளிர் உதவி தொகை கொடுக்குறேன்ட்டு கோடீஸ்வரனுக்கு 1000 ரூபாய் வாங்குறாங்க. டெய்லி கூலிக்கு போனாதான் வழின்றவங்களுக்கு இல்ல, கிடைக்கல. தகுதி இல்லாம இருந்திருக்கும் தங்கச்சி. ஆனா ஓட்டு கேட்கும் போது ஸ்டேஜ்ல அனைத்து மகளிர் உதவி தொகை அனைத்து மக்களுக்கும் கிடைக்கும் மகளிருக்காக அப்படின்னு சொல்றாங்க. ஆனா எங்க ஊர்ல பாத்தீங்கன்னா கோடீஸ்வரன் 10 பேருக்கு வாங்குறாங்க. இப்ப நான் வாக்கு கேட்கும் போது தகுதி வாய்ந்த மகளிருக்கு நாங்க 1000 ரூபாய் கொடுக்கறோம்னு சொல்லியிருந்தா நீங்க தகுதி பார்த்து ஓட்டு போட்டிருப்பீங்க. இவர் வந்தா நல்லா இருக்கும்னு. மொத்தமா 1000 அப்படி ஏமாத்துறதுன்னு ஆயிடுச்சுன்னா எதையாவது சொல்லி ஏமாத்த வேண்டியதானே தங்கச்சி. இப்ப சொல்றதானே ஒவ்வொரு அதிபர்களும் சொல்றதான். தமிழர்களும் சிங்களர்களும் சேர்ந்து முன்னேற்ற பாதை கொண்டு போகும். இடதுசாரி தத்துவம் என்ன? இந்தியாவில் இடதுசாரி தத்துவம் இங்க எந்த அளவுக்கு இருக்கு சொல்லுங்க. யாரு எந்த மக்களுக்கு இடதுசாரி தத்துவம் தேசிய இனங்களின் உரிமைக்கு நிக்குதா? அண்ணன் உங்ககிட்ட தான் கேட்கிறேன். நிக்கல. உழைக்கும் மக்கள் இடதுசாரி தத்துவத்தை ஏற்ற ஆளுகிற கேரளா உலக பாட்டாளிகளை ஒன்று கூடுங்கன்னு சொல்லுதா இல்லையா? தொழிலாளர் தினத்துல உள்ளூர் பாட்டாளி வாழ பக்கத்தில் இருக்க தமிழ் பாட்டாளி சாகட்டும்னு எனக்கு தனி தர மறுக்குதா இல்லையா? இங்க எங்கே பொது உடைமை இருக்கு, எங்க உலக தொழிலாளியின் ஒற்றுமை இருக்கு? இவ்வளவு பெரிய நாட்டிலே இருக்கிற இடதுசாரியே தேசிய உரிமைக்கு நிக்கல. வெற்றி பெற்றிருக்காரு. 10 நாள் போட்டு இல்ல 15 நாள் போட்டு 1 மாசம் 6 மாசம் கூட பொறுத்துருங்க, என்ன நடக்குதுன்னு பாருங்க. அந்த இடதுசாரி கோட்பாடு, அந்த அதிகாரம் அந்த நிலத்தில் இருக்கிற எல்லாருக்குமா சிங்களர்களுக்கு மட்டுமாங்கிறத கொஞ்ச நாள்ல தெரிஞ்சிட போகுது. அவ்வளவுதான். சிங்கள நாட்டில் எந்த அதிபர் வந்தாலும் பௌத்த பிக்குகள், புத்த பிக்குகள், இந்தியாவில் பாரதிய ஜனதா எந்த பிரதமர் வந்தாலும் அவர்கள் முடிவெடுக்க முடியாத RSS தான். அது அதோடைய கோட்பாடு தான் நீங்க செயல்படுத்த முடியும்.
அதை செயல்படுத்துற ஒருவரை தான் பிரதிநிதியாக கொண்டாந்து நிறுத்துவாங்க. அது மாதிரி புத்த பிக்குகள் அவருடைய கோட்பாட்டை மீறி நீங்க வெல்லவே முடியாது, நீங்க கால் எடுத்து வைக்கவே முடியாது. அது யார் வந்தா என்ன பண்றாரு? தமிழர்களுக்கான உரிமையை நான் கொடுப்பேன், தமிழர் பிரதேசங்கள்ல அங்க இருக்கிற சிங்கள குடியேற்றங்களை தடுப்பேன், அங்க ராணுவ மயப்படுத்தப்பட்டிருக்கிறது திரும்ப பெறுவேன், அப்படி ஏதாவது இருக்கா? ஒன்றும் இல்லை. அப்புறம் நன்றி.